சீனுவுக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் நடக்கிறத நம்மளால தாங்கிக்க முடியாது போலயே. அப்படின்னா நமக்கும் அவருக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி தானே கனவு வந்திருக்கணும். இந்த பொண்ணு யாரு? இந்த கனவு நமக்கு என்ன சொல்ல வருது? ஆஹா இல்ல, இதுக்கெல்லாம் நம்ம எந்த அர்த்தமும் தேடக்கூடாது. எப்பவுமே அவர் ஞாபகமாவே இருக்கிறதாலதான் கனவுலாம் வருது. சீனுவ நாம இழந்துடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கோம்ல, அதான் அந்த பயம் எதிர்மறையா பதிவாகி நமக்கு கனவா வருது. நாம சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறோம். சீனு நமக்கு தானே நாம நம்பணும். அப்பதான் அது நடக்கும். அப்பதான் கனவு நல்ல கனவா வரும். நாம இனியும் யோசிக்க கூடாது. சீனு கிட்ட இத பத்தி வெளிப்படையா பேசிட வேண்டியதா. அவங்க வீட்ல வேற பொண்ணு தேடுறதுக்கு முன்னாடி நாம நம்மளோட விருப்பத்தை சொல்லிடணும். சொல்லாம விட்டுட்டு அப்புறம் எல்லாம் வருத்தப்படக்கூடாது. பானு, பானு. दो வரேன் ஏகே. எஸ் சார். புது ப்ராஜெக்ட் தான். கண்டிப்பா நீ கன்ஃபார்ம் ஆயிடும். யா. பானு, அப்புறம் ஒன் செகண்ட். பானு, இது புது ப்ராஜெக்ட் ஃபைல். பூஜை பண்ணி எடுத்து. ஓகேங்க, சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ பானு. மாமா, யா. நான் இந்த ப்ராஜெக்ட் என் கையால கொடுக்கறேமா? அப்பா ப்ளீஸ் மாமா. சரி வா. ஆமாமா. இங்க வைமா. உன் வேண்டுதலுக்கு பதில் கிடைச்சிருச்சு ரஞ்சனி. இந்த ப்ராஜெக்ட் பெரிய சக்சஸ் ஆக போகுது. நீயே உன் கையால இந்த ஃபைலை அப்பா கிட்ட கொடுத்துரு. ஆல்ரைட். யா. தேங்க் யூ. ஃபைல உன்கிட்ட தானே கொடுத்தேன். உன்னை தானே பூஜை பண்ண சொன்னேன். எந்த தகுதியுமே இல்லாத இந்த குப்பை கிட்ட ஃபைல் எப்படி போச்சு? அஜய், என்ன கோபமா இருந்தாலும் அளவுக்கு மீறி பேசாதடா. யாரா? யாருக்கு தகுதி இல்ல? யாரு குப்பை? இத பாருங்க, வயசான காலத்துல உங்களுக்கு கொடுக்கிற மரியாதையை காப்பாத்திக்கிட்டு பேசாம இருங்க. எல்லா இடத்துலயும் தலையிட்டு வீணா நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. அவ்வளவுதான். டே அஜய், யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு? உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? ரெண்டு பேருமே ரூம்குள்ள போங்க. இனிமே நான் கூப்பிடுற வரைக்கும் ரெண்டு பேரும் வரக்கூடாது. என்னங்க இது? யார் மேலயோ இருக்கிற கோவத்தை எதுக்கு அத்தை மாமா மேல காமிக்கிறீங்க? ஏன்னா இங்க நடக்கிற எல்லா தப்புக்கும், எனக்கு நடக்கிற இன்சல்ட்டுக்கும் மூல காரணமே இவங்க ரெண்டு பேர் தான்.
ஆமாண்டா, நாங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். ஏன்னா ஒன்ன பெத்தோம்ல, அதான்டா எல்லாத்துக்குமே ஆணி வேறு. இல்லனா எங்களுக்கு இந்த வயசுல இப்படிப்பட்ட அவமானம் வந்திருக்காதே. நான் யார்கிட்டயும் பேச விரும்பல. புது ப்ராஜெக்டோட ஃபைல் யார் கைக்கு போகணும்னு ஒரு தராதரம் வேணாமா பானு? தொடங்கும் போதே தப்பான கைக்கு போனா ப்ராஜெக்ட் எப்படி சக்சஸ் ஆகும்? ஏகே, நீங்க பேசுறது ரொம்ப தப்பு. எதையோ மனசுல வச்சுக்கிட்டு நீங்க வெறுப்பு அவ மேல கொட்டுறீங்க. ஆக்சுவலா அதுதான் ப்ராஜெக்ட்டுக்கு நல்லதில்ல. மம்மி, டாட் சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. ஒரு பாசிட்டிவ் வைப் வேணும்ல, அதான் டாட் சொல்றாரு. டேய் ஆதி, நீ கொஞ்சம் பேசாம இரு. ரஞ்சனி, நீ ஏமா இன்னும் எங்கே இருக்கிற? நீ வா, அவங்க என்ன ஆமா, ஆமா. பண்ணிக்கிட்டோம். அப்படியே கூட்டிட்டு போய் கொஞ்சி கொலாவி கொழுப்ப நல்லா ஏத்தி விடுங்க. டேய், நீ எதுவும் சொல்ல தேவையில்லடா. உன் வேலை என்னவோ அதை பாத்துக்க. நீ வா. நீ இவ மேல அன்பு வச்சிருக்க, பாசம் வச்சிருக்க அப்படின்னு உன்னை பத்தி இவகிட்ட நான் எடுத்து சொன்ன